பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த அரிய பொருட்கள் இவை. இவை ஏன் இந்திரலோகத்திற்கு சென்றன? அதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக காரணம் என்ன? முதலாவதாக வெளிவந்தது கொடிய விஷம். உலகை காக்க சிவபெருமான் அதை உண்டு நீலகண்டனானார். கேட்டதை கொடுக்கும் ரிஷிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓம், இந்த தெய்வீக பசு நமக்கு அருளால் கிடைத்துள்ளது. காமதேனுவின் ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும். பனிவெள்ளை நிறத்தில் 7 தலைகளை கொண்ட தெய்வீக குதிரை இது. இந்திரன் அதன் அருகாமையை ஏற்றுக்கொண்டார். உன் சக்தி என்னை கவர்ந்தது. 4 தந்தங்களை கொண்ட வெள்ளை யானை இதுவும் இந்திரனின் வாகனமானது. உலகின் மிக விலைமதிப்பற்ற ரத்தினம் இது மகாவிஷ்ணுவின் மார்பை அலங்கரிக்கிறது. வாடாத மலர்களை தரும் தெய்வீக மரம். இதன் நறுமணம் எங்கும் பரவக்கூடியது. ரம்பை, ஊர்வசி, மேனகை போன்ற பேரழகு கொண்ட தேவதைகள் தோன்றினர். இந்த தேவலோகத்தில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த புனித தோட்டத்தின் அழகை அனுபவியுங்கள். மதுவின் தேவதை இவள் அசுரர் பக்கம் சென்றாள். இந்த பயணம் நமது விதியை நிர்ணயிக்கும். அசுரர்களே, நான் வந்துவிட்டேன். குளிர்ச்சியான ஒளியை தரும் சந்திரன் தோன்றினார். இவரை சிவபெருமான் தனது சிரசில் சூடிக்கொண்டார். நினைத்ததை அருளும் தெய்வீக மரம். இது தேவேந்திர லோகத்தை அடைந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த வில். இதுவும் விஷ்ணுவை சென்றடைந்தது. வெற்றியை தரும் தெய்வீக சங்கு. இது மகாவிஷ்ணுவின் கையில் உள்ளது. இறுதியாக மருத்துவத்தின் கடவுளான தன்வந்திரி கையில் அமிர்த கலசத்துடன் தோன்றினார்.